12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.1 10ஆம் கணக்கு பார்க்கிறோம். x² + px + q = 0 மற்றும் x² + p' x + q' = 0 ஆகிய இரு சமன்பாடுகளுக்கும் ஒரு பொதுவான மூலம் இருப்பின் அம்மூலம் pq' - p'q/q q அல்லது q - q' p' ஆகும் என காட்டுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இரண்டு சமன்பாட்டிற்கும் ஒரே ஒரு மூலம் மட்டும் பொதுவாக இருக்கிறதா கொடுத்துருக்கு. அந்த பொதுவான மூலத்தை ஆல்பான்னு எடுக்கலாம். பொதுவான மூலம் முறையே ஆல்பா என்க. இப்போ வினாவில் இருக்கக்கூடிய சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக இந்த மூலத்தை பிரதியிடலாம். x² + px + q = 0 என்ற சமன்பாட்டில் மூலங்களை பிரதியிடுறப்ப α² + p α + q = 0. இரண்டாவது சமன்பாடு x² + p'x + q' = 0 என்ற சமன்பாட்டில் மூலங்களை பிரதியிடுறப்ப α² + p'α + q' = 0. இதை சுருக்கி ஆல்பாவின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். இதை ஆல்பாவின் மதிப்பு கணக்கிடுவதற்கு குறுக்கு பெருக்க முறையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். ஆல்ரெடி படிச்சிருப்போம். குறுக்கு பெருக்க முறையை பயன்படுத்துகிறப்ப மாறிகளை எழுதிக்கலாம். முதல் மாறி என்ன இருக்குன்னா α², அடுத்ததில் ஆல்ஃபா, அடுத்ததில் மாறிலி மதிப்பு அப்படிங்கிறப்ப இங்கே 1ன்னு பிரதியிட்டுக்கலாம். இதை சுருக்கக்கூடிய முறை அப்படிங்கிறப்ப முதல்ல ஆல்ஃபாவின் கெழுவை எழுதிடலாம். ஆல்ஃபாவின் கெழுவை எப்படி எடுத்து எழுதுவோம்? முதல் சமன்பாட்டில் பி, இரண்டாவது சமன்பாட்டில் p' இருக்குது. அடுத்ததாக மாறிலி மதிப்பு q எழுதுகிறோம். திரும்ப எதை எழுதுகிறோம்? முதல் மதிப்பு α² கெழுங்கிறப்ப 1 1. இறுதியாக மறுபடியும் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கக்கூடிய மதிப்பு எடுத்து எழுதிடுவோம் p'. இதை சுருக்கலாம். அப்போ கணக்கிட வேண்டியது α², ஆல்ஃபா மற்றும் 1 இந்த மதிப்புகளை வச்சுட்டு α² முதல் இரண்டு மதிப்புகளையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம்னா pq' இதை பெருக்கிக்கலாம். இப்படி பெருக்கிறப்ப நமக்கு குறிகள் என்னென்னா ப்ளஸில் வரும். அடுத்ததில் பெருக்கிறப்ப குறிகள் கீழேருந்து மேலே பெருக்கிறப்ப மைனஸ் குறியில் வரும். p பெருக்கல் q' பொழுது pq' மைனஸ் p'qன்னு வரும். அடுத்த மாறியானது ஆல்ஃபா பை q பெருக்கல் 1 q மைனஸ் q' பெருக்கல் 1ங்கிறப்ப q' ஈக்குவல் டு மாறிலி மதிப்புங்கிறப்ப 1ன்னு கொடுத்துடலாம். பை டினாமினேட்டரில் 1 பெருக்கல் p' மைனஸ் 1 பெருக்கல் pங்கிறப்ப p கீழேருந்து மேலே பெருக்கிறப்ப மைனஸ் குறி கொடுத்துடலாம். இதில் ஒவ்வொரு மதிப்புகளையும் சமப்படுத்திக்கலாம். முதல் இரண்டு மதிப்புகளை சமப்படுத்துகிறப்ப α² பை pq' மைனஸ் p'q ஈக்குவல் டு ஆல்ஃபா பை q மைனஸ் q' வரும். இடதுபுறமும் அதில் வலதுபுறமும் ஒரு ஆல்ஃபாவை கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதம் ஒரு ஆல்ஃபா இருக்கும். அப்போ ஆல்ஃபா பை pq' மைனஸ் p'q ஈக்குவல் டு 1 பை q மைனஸ் q' கிடைக்கும். ஆல்ஃபாவின் மதிப்புங்கிறப்ப இடதுபுறம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப நியூமரேட்டரில் போயிடும். ஆல்ஃபா ஈக்குவல் டு pq' மைனஸ் p'qங்கிறது தேவையான மதிப்பு. பை டினாமினேட்டரில் q மைனஸ் q' இருக்குது. இது ஒரு மூலத்தின் அதாவது ஆல்ஃபாவின் மதிப்பு. அடுத்த இரண்டு மதிப்புகளை சமப்படுத்திக்கலாம். ஆல்ஃபா பை q மைனஸ் q' ஈக்குவல் டு 1 பை p' மைனஸ் p இது ரெண்டையும் சமப்படுத்துகிறப்ப ஆல்ஃபா ஈக்குவல் டு டினாமினேட்டர் மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ q மைனஸ் q' பை டினாமினேட்டரில் p' மைனஸ் pன்னு இருக்கும். இது மூலத்தின் மதிப்பு. தேர்ஃபோர் பொதுவான மூலம் ஆல்ஃபாவின் மதிப்பு தான் நிரூப சொல்லி கேட்டிருந்தது. தேர்ஃபோர் பொதுவான மூலம் ஆல்ஃபா ஈக்குவல் டு pq' மைனஸ் p'q பை q மைனஸ் q' அல்லது q மைனஸ் q' பை p' மைனஸ் p என நிறுவப்பட்டது. வினாவுலக நிறுவ வேண்டிய மதிப்பை கொண்டு வந்துட்டோம். தேங்க்யூ.